Hi friends, welcome to Dhana's way. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல எறா குழம்பும் எறா ஃப்ரையும் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. எறா ஃப்ரைக்கு ஃபர்ஸ்ட் மசாலா போட்டு ஊற வச்சிருவோம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 ஸ்பூன் தனியா தூள், இதுக்கு தேவையான அளவு உப்பு, பாதி எலுமிச்சம்பழம், கரம் மசாலா 1 ஸ்பூன், கொஞ்சோண்டு கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, 1/2 லெமன் புழிஞ்சிக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்போ ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற வைக்கலாம். எறா ஊற கேப்ல நம்ம குழம்பு தாளிச்சுக்கலாம். கடாய் காஞ்சிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் உளுந்து நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைம்ல ஒரு கொத்து கருவேப்பிலை, பாதி வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கேன், அதை போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிடுச்சு. ஒரு தக்காளி. எறா குழம்பு கூட நான் ஒரு முள்ளங்கி சேர்க்க போறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நீங்க முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம், அவரைக்காய் சேர்த்துக்கலாம். முள்ளங்கியும் ஒரு வகையா டேஸ்டா இருக்கும். அதே டேஸ்ட் செஞ்சு பாருங்க. இது கொஞ்சம் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கட்டும். முள்ளங்கி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம காரப்பொடியும் உப்பும் சேர்த்துக்குவோம். ரெண்டு ஸ்பூன் மிளகாய் தூள், குழம்பு மிளகாய் தூள் சேர்த்திருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான உப்பு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எறாவை போட்டுக்கலாம். 300 கிராம்ஸ் எறா வாஷ் சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். ஓகே, பிரான் போட்ட பிறகு ஒரு 5 நிமிஷம் எண்ணெயிலே வதங்கட்டும். இப்போ புளி தண்ணி ஊத்திக்கலாம். ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சிருக்கேன். இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி ஊத்திக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், குழம்பு எவ்வளவு திக்னஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊத்திக்கலாம். கொதிச்ச பிறகு ரொம்ப திக்காயிடும். போதும். ஓகே, மூடி போட்டு குழம்பு கொதிக்க விடலாம். குழம்பு ரெடி ஆயிடுச்சா பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. முள்ளங்கி எறாலாம் நல்லா வெந்திருக்கு. இந்த திக்னஸ் இருந்தா போதும், நம்ம குழம்பை இறக்கிடலாம். இதை இறக்கிட்டு நம்ம பிரானை ஃப்ரை பண்ணிப்போம். எறா நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம தவா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சாச்சு. எண்ணெய் ஊத்திக்குவோம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டாச்சு.
எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஃப்ரை ஆகட்டும். ப்ரான் ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.